அனைவருக்கும் வணக்கம். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த சனி பிரதோஷம் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஆவணி பிரதோஷத்திற்கு பிறகு குடும்ப வருமானம் நல்லபடியாக இருக்கும். எதிர்பார்க்க நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம். சிலருக்கு திருமண முயற்சிகள் பலிதாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்கவும் வாய்ப்பு உண்டு. இளைய சகோதரர்களால் செலவுகள் ஏற்படும் என்றாலும் அதனால் மகிழ்ச்சியே உண்டாகும். வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு நிர்வாகத்தரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். புதிதாக வியாபாரம் தொடங்க விரும்புபவர்கள் இந்த வாரம் தொடங்கலாம். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். சிலருக்கு பங்குதாரர்களிடம் இருந்து வரக்கூடிய பண உதவி கிடைப்பதில் சிறு தாமதம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் நிம்மதியான வாரமாக சொல்லப்படுது. வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் பணிகளை பொறுப்பாக செய்வது நல்லது. பரிகாரமாக தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி மனதார வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்களுடைய நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்து மிருகசிரிசம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள், கிரகநிலை ராசியில சந்திரன், தன வாக்குஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் ராகு, அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய், குரு என கிரகநிலை இருக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் நிதானத்தை இழக்காத மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றி பெறுவீங்க. விருப்பங்கள் கைகூடும். அடுத்தவர்களை அதிகாரம் செய்யும் போது கவனம் தேவை. வீண் பகை ஏற்படலாம். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. வீண் அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபார முன்னேற்ற பாதையில் செல்லும் அரசாங்க தொடர்பான பணியில் சாதகமான போக்கு ஏற்படும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கூடும். திறமை வெளிப்படும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீங்க. விருந்தினர்களின் வருகை இருக்கும். மரியாதை அந்தஸ்து கூடும். பெண்களுக்கு விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பண வரத்து திருப்தி தரும் வகையில் இருக்கு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வாக்கு வன்மையினால் எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பண வரவு உங்களுக்கு மன திருப்தியை தரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை சீர்படும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கி எதிலும் முயற்சியுடன் நீங்கள் ஈடுபடக்கூடிய முயற்சி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அரசியல் துறையிற்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வாகனங்களை பயன்படுத்தும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. மிருகசீரிசம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய கருத்துக்கு சிலர் மாற்று கருத்து கூறலாம். எதிர்த்து பேசாமல் அமைதியாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு எவ்வளவு திறமையாக படித்தாலும் பாடங்கள் கடினமானவை போல தோன்றும். மனதை தரள விடாமல் நீங்கள் படிப்பதை வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் அடுத்தவருடன் ஏற்படும் பிரச்சனைகளில் வாக்குவாதத்தில் வெற்றியே உங்களுக்கு கிடைக்கும். பண வரத்து கூடும். ஆனால் எந்த காரியத்திலும் ஈடுபட்டாலும் அடுத்தவரை நம்புவதில் எச்சரிக்கை தேவை. அவர்களுக்கு மிகவும் வேண்டியவர்கள் உங்களை விட்டு விலகி செல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு
இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு கிடைக்கும். போட்டிகள் குறையும். புதிய முயற்சிகளில் ஈடுபடு தோன்றக்கூடிய ஒரு காலகட்டம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்யும் பணிகள் திருப்திகரமாக நடந்து முடியும். எதிர்பார்த்த இடமாற்றம் உங்களுக்கு வரலாம். வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானை நினைத்து மனதார தீபமேற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த தொடக்கத்தில் வாழ்க்கையில் இருந்த தடைகள் மற்றும் சச்சரவுகள் நீங்கி நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். வீடு மனை வாகனம் போன்ற சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகள் நிறைவேறும். அதே சமயம் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். உடல் நலம் விரும்புகின்றார்கள். ஆலோசனைகளை பெற்ற பின்பு முடிவு எடுப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வணிகத்தில் விரும்பிய வெற்றியை பெற்றிட நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். உங்களின் முயற்சிகள் சுப பலன்களை தரும் வகையில் இருக்குது. பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம். மாதத்தின் பிற்பகுதியில் உங்களின் ஆரோக்கியம் மற்றும் உறவுகளை கவனித்து கொள்ள வேண்டும். காதல் உறவில் உங்கள் துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும். உணர்ச்சி வசப்படாமல் முடிவுகளை எடுக்க வேண்டும். மாதத்தின் இறுதியில் விருந்தினர்களின் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும். உங்களின் முக்கிய வேலைகளை முடிப்பதில் சரியான நேரத்தில் நண்பர்களின் உதவி ஆதரவு கிடைக்காமல் சோகம் அடைவீங்க. உங்களின் ஆரோக்கிய விஷயத்திலும் உணவு விஷயத்திலும் நீங்கள் கட்டுப்பாடுடன் இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாட்களாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மிதுன ராசியை பொறுத்தவரை எதையும் ரசித்து சுவைத்து சாப்பிடுவதில் நீங்கள் கெட்டிக்காரர்களாக இருப்பீங்க. அப்படியே தான் எண்ணத்தையும் சுவைப்பீர்கள். உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் சுவையாக தொகுத்து சொல்வதில் வல்லவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவர்கள் சிந்தனை பிரியர்கள். இவர்களை எளிதில் ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வந்து விடலாம். இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதும் 2 பணிகளை கவனிப்பாங்க. சுற்றுச்சூழல் ஏற்ப தங்களை சுலபமாக மாற்றி கொண்டு விடுவாங்க. சிந்தனை செய்யும் பழக்கங்கள் உள்ளவர்களால் எதையும் தீர்க்கமாக ஆலோசிப்பாங்க. அடிக்கடி மாற்றத்தையும் புது பழக்கங்களையும் விரும்பினாலும் மிகவும் நம்பிக்கை உகந்தவர்களாக சமயத்தில் கை கொடுத்து உதவுவாங்க. எடுத்த வேலையை அரைகுறையாக விட்டு செல்வதில் இவர்களுக்கு ஒரு குசியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலையை தொடங்க செய்வாங்க. அதை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த வேலையை கவனித்து போய்விடுவாங்க. பிறருடன் சேர்ந்து பணியாற்றினால் இவர்களின் அறிவாற்றல் பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தாங்கள் சொன்னதையே சரி என்று சாதிக்கும் மனப்பான்மையும் ஓரளவு தாராள குணமும் பெற்றிருக்கக்கூடியவர்கள். முற்போக்கு சிந்தனை இருந்தாலும் பழமையை விட்டுவிடவும் தயங்குவாங்க. இவர்களின் செய்கை பேச்சு எல்லாவற்றிலும் ஒரு இரட்டை வேஷம் போல தெரியும். நெருங்கி பல நாட்கள் பழகினால் இவர்களை பிறரால் புரிந்து கொள்ள முடியாது. பல தொழில்களை இழுத்து போட்டு கொண்டு திண்டாடுவாங்க. ஆனால் வெளியில் மன போராட்டத்தை காட்டிக்கொள்ள மாட்டாங்க. இவர்களால் அதிக துயரத்தையோ பரபரப்பையோ தாங்க முடியாது. ஆனால் இவர்களின் போக்கிலே விட்டுவிட்டால் அபாரமாக உழைப்பாங்க. முன்னுக்கு வரக்கூடியவர்கள். இவர்கள் பிரகாசிக்கும் ஒவ்வொன்றுமே சம்பந்தம் இல்லாத 2 தொழில் வேண்டும். பிறர் சொல்வதை கேட்டு செய்வதை விட தாங்களே சிந்தித்து செய்தால் சிறப்பாக செய்து முடிப்பாங்க. இவர்கள் சிறந்த தூக்க பிரியர்கள் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த ராசியின் சொந்தக்காரர் புதன் என்பதால் இவர்கள் சிறந்த கல்விமான்களாகவோ பத்திரிகை ஆசிரியராகவோ சுக்கிரனும் புதனும் நன்கு அமைந்திருப்பதால் சினிமா போன்ற கலைத்துறையில் கலை சிறந்தவர்களாக விளங்கக்கூடியவர்கள். புத்தகங்களை வேகமாக படிப்பவர்கள். பேச்சில் கண்ணியமும் நயமும் வெளிப்படும். ஒரு சில நிறுவனத்தில் இவர்கள் குமஸ்தாவாக நுழைந்தாலும் குறுகிய காலத்தில் உயர் பதவிக்கு வந்து விடுவாங்க. சிறந்த புகைப்பட கலைஞர்கள் மிதுன ராசி என்பவர்களாக சொல்லப்படுது. பெண்களாக இருந்தால் நகத்தில் அழுக்குப்படியாமல் எப்பொழுதும் சொகுசாக இருக்க விரும்பக்கூடியவர்கள். நயமான பேச்சினாலே பிறரிடம் வேலை வாங்கி விடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.